Hey everyone, என் பேர் இளங்கோவன். நான் ஒரு ஆண்ட்ராய்ட் டெவலப்பர். புதுசாக ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கேன், TamilInvitation ஸோ அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆஸ் யூஷுவல் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கலாம். உள்ளே போயிட்டு TamilInvitationmaker அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட்லேயே நம்ம ஆப் தான் வரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய இன்விடேஷன்ஸ் வந்து நம்மளே டெம்ப்ளேட்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். இதில் 50+ டெம்ப்ளேட்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு இங்கே டெக்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் இதை இப்போ வந்து பொண்ணு பேரை மாற்றுறேன். டபுள் டப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இல்லைனா இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கே எடிட்னு இருக்கும், எப்படியும் வரலாம். ஸோ நான் இப்போ பொண்ணு பேரை மட்டும் மாற்றுறேன். உங்கள்கிட்ட தமிழ் கீபோர்டு இல்லைனா அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தமிழை டைப் பண்ண முடியும். ஓகே, பிரியான்னு டைப் பண்ணிவிட்டேன். இப்போ கொடுக்குறேன். இப்போ சென்ட்ரல் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, பையன் பேரையும் மாற்றுறேன். எடிட் கொடுக்குறேன். விஜய்ன்னு போடுறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு கீழே இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபாண்ட்டு மாற்றுறேன்னா மாற்றலாம். அது வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ஃபாண்ட்டு பிடிக்கலன்னா எப்படியும் மாற்றலாம் உங்களால். சரி, நான் இப்போ இது சூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி இதையும் எடிட் பண்ணோன்னா யூ கேன் டபுள் கிளிக் அதெல்லாம் இங்கே கீழே வந்துட்டு இங்கே எடிட் பட்டன் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ அதை எடிட் பண்ணலை. சரி, இப்போ இந்த கலரை மாற்றுறேன்னா அதுவும் சேஞ்ச் பண்ணலாம். கீழே கலரை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழே இந்த ஆப்ஷன்ஸ் வரும். அதில் கலர் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அப்படி சூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து எல்லோ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லோவே நான் சூஸ் பண்ணலாம். ஸோ இல்லை நான் பேட்டர்ன் ஏதாவது சூஸ் பண்ணலாம், அதுவும் யூ கேன் சூஸ். இதுலேயே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சனாலும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரோக் வேணாலும் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். சுற்றி அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி கலர் வரும் இல்லையா, அதுதான் ஸ்ட்ரோக்கு. அதுக்கு வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதுக்கு வேணாம், அதெல்லாம் விட்டுருவேன். அதே மாதிரி இது எல்லாமே இந்த டெக்ஸ்டெல்லாம் எடிட் பண்ணலாம். நான் இதுக்கு இப்போ மட்டும் புதனுக்கு பதிலாக வியாழன்னு போடுறேன். ஓகே, இந்த இப்போ மேலே இருக்க பார்த்தீங்கன்னா விநாயகர் ஐக்கான், இதை கூட நீங்கள் உங்களால் கலர் சேஞ்ச் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கீழே எடிட்டர் அந்த கலர் வரும். எடிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டினா எவ்வளோ தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு 0 பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே இருக்குது தெரியாது. இந்த மேக்ஸிமம் பண்ணிங்கன்னா எல்லாம் யூஸிபிளாக இருக்கும். இப்போ நான் அந்த கலர் எனக்கு பிடிக்கல, நான் வேறு மாற்றினாலும் மாற்றலாம். இது க்ரீனு இந்த மாதிரி எதாவது சூஸ் பண்ணலாம். இதுக்கு எல்லோ தான் கரெக்டாக இருக்கும். சரி, எல்லாவே க்ரீன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இல்லை நான் அதாவது புது டெக்ஸ்ட் ஆட் பண்ணாலும் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். கீழே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா புது டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், புதுசாக அதில் இல்லாததை ஆட் பண்ணணும்னா உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை எனக்கு ஸ்டிக்கர் ஏதாவது வேணும் அப்படின்னா இங்கே நம்ம ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி நிறைய நம்ம வெட்டிங் டெம்ப்ளேட்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம் ஸ்டிக்கர்ஸு. இதில் ஏதாவது உங்களுக்கு நான் இப்போ சூஸ் பண்ணுறேன். ஏதாவது புது இந்த இதை தூக்கிட்டு இது வைக்கணும் வச்சுக்கலாம். இல்லை நான் என்கிட்ட லோகோ வந்துட்டு லோக்கலில் இருக்குது, அதுலேருந்தே பண்ணுறேன்னா யூ கேன் இந்த க்ளீயில் இருக்குது பார்த்தீங்களா பிக்சர்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு கேமராலேருந்து எடுக்கலாம், இல்லை கேலரிலேருந்து சூஸ் பண்ணலாம். இப்போ நான் கேலரி சூஸ் பண்ணி சும்மா. ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒன்று இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எல்லோ, அது ஒரு பிக்சர்னு வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஆட் பண்ணலாம் உள்ள. ஸோ இது இப்போ தேவையில்லை, நான் சாம்பிளுக்கு சொன்னேன். இதே மாதிரி பேக்ரவுண்டு, இது வந்து இப்போ பேக்ரவுண்டு இங்கே இருக்குது. இல்லை வேறு ஏதாவதுனா சூஸ் பண்ணாலும் உங்கள் வந்து லோக்கலில் இருந்துச்சுன்னா அப்படி லோக்கல் ஸ்டோரேஜுக்குள்ளேயும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதையும் சூஸ் பண்ணலாம். நான் இப்போ இது சும்மா சாம்பிளுக்கு இது சூஸ் பண்ணி காட்டுறேன். இது நல்லா இருக்காது, பட் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம்.
இதே நம்ம வேறு இப்போ இது வந்து லேயர் மேலே இருக்குது பார்த்திங்கன்னா இதான் லேயர் லிஸ்ட்டு. இப்போ நம்ம முன்னாடி பின்னாடி ஏதாவது ஒன்று இப்போ பார்த்திங்கன்னா இது மேலே இருக்குது, நான் இப்போ இதை கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது உங்களால் பண்ண முடியும். முன்னாடி இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது கொண்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துருச்சு. அந்த மாதிரி சில சினாரியோஸில் தான் அப்படி நடக்கும், இல்லைனா நீங்கள் அது பண்ண தேவையில்ல. இது வந்து லேயர் தான், மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா அந்த லேயர் இருக்கும். இதில் வந்து முன்னாடி பின்னாடி லாக் பண்ணுறா பண்ணிக்கலாம், அந்த மாதிரி முன்னாடி பின்னாடி நகர்த்திக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஸோ நம்ம இப்போ வேறு ஏதாவது டெம்ப்ளேட் போவோம். ஸோ இந்த டெம்ப்ளேட் போவோம். இப்போ இந்த சிம்பிள் எனக்கு பிடிக்கல, வேறு எதாவது மாற்றலாம் இங்கே மாற்றலாம். இது ஸ்டிக்கருக்குள்ளே இருக்கும், அதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸ்டிக்கருக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஒயிட்டு எனக்கு பார்த்தீங்களா, இதில் எதாவது உங்களுக்கு பிடிக்குதுன்னா இதை சூஸ் பண்ணணும். நான் இதை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு கலரை மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் முடியுது. அவ்வளோதான், அது நல்லாயிருக்கு. இப்போது அதே மாதிரி தான் இங்கே இது நான் ஃபாண்ட்டு எனக்கு மாற்றணுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு மாற்றிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ், அவ்வளோதான். இது எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டவுன்லோட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட் எழுதுங்க. அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளே ஸ்டோர்லேயே ரிவ்யூ எழுதுங்க. தேங்க்யூ. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய மேரேஜுக்கு இன்விடேஷன் மட்டும் போதாது, புதுசு நான் எதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம ஆப் அதுக்காக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறையா. ஸோ நான் 2 சாம்பிள் காட்டுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா யூ கேன் டிஎம்எஸ் ஆன் இன்ஸ்டாகிராம், யூ கேன் டிஸ்கஸ் ஃபர்தர். ஆல்சோ தமிழில் இன்ட்ரோ எப்படி கிரியேட் பண்ணும்போது, தமிழில் எப்படி கிரியேட் பண்ண போகிறது இந்த சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட ஆப் அதுக்கு இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள்.